விஷயத்துடைய சக்ஸஸ் அப்படின்னும் போது அது அவங்களுடைய விடாமுயற்சினால நடக்கிறதா, தன்னம்பிக்கையினால நடக்கிறதா, இல்லைன்னா ஜாதக கட்டம் அதுக்கு முக்கியமா, இல்லை எனக்கு டைம்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் வழிபாடு பண்ணுறேன், நான் வந்து கடவுளை நம்புகிறேன், எனக்கு அது அவர் வந்து என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயத்தினால வெற்றி கிடைக்குதா சார்? இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லலாம். அதுக்கும் வந்து அந்த சுவாமியை கும்பிடணுன்னாலும் அது கட்டத்தில் இருந்தால் தான். நான் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து இது அனுபவம், இது வந்து ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங். எனது அன்பார்ந்த நேயர்களே, உங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தெரியும், அதனால் அன்பாக சொல்கிறேன். நம்ம சுவாமியை வணங்கணுன்னாலும் அதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம எவ்வளவோ டேலண்ட்டாக இருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம், செய்வோம், ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவக்கோள்களோட ஆட்சியில் தான் அந்த கலியுகம் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் நம்ம சில பேர் வந்து குட் டைம் பேட் டைம்னு சொல்லுவாங்க. இது எல்லா நபருக்கும் இது பொருந்தும். ஒரு எளிமையாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், வலிமையாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். அப்போ அந்த காலதேச வர்த்தமானத்தை உணர்ந்து, அதாவது கால நேரங்கள் ஏன் பண்ணாங்க, சில பேர்லாம் இன்றைக்கெல்லாம் நிறைய பேசுகிறாங்க, அதெல்லாம் சும்மா ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்பாங்க. அப்படி பேசுகிறதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது அந்த ஜாதகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு என்னமோ ஒரு இது மாதிரியோ மாயை மாதிரியோ அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஆதி காலங்களில், ராமர் காலங்களில், கிருஷ்ணர் காலங்கள்லேருந்தே ஜோதிடம் என்பது உண்மை. அப்படிங்கும்போது ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம்னு வரும்போது முன்னாடி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனைகளோ காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்களும், அதே மாதிரி நமக்கு நல்ல காலங்கள் வருதுன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுதான் பரிகாரம். இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருந்தால் நல்லா கொரட்டை விட்டு தூங்க தான் தோணும். அப்படி இல்லை, அதே மாதிரி ஒரு தீய காலம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கார்லேயே வேகமாக ஓட்டிகிட்டே போகிறோம், ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இது மூலமாக தான் இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், வளர்ந்துட்டு வரக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், ஏன் இதெல்லாம் நம்புகிறாங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தி போகும்போது முயற்சியோடு சேர்ந்து இதையும் பயன்படுத்திக்கும் போது இந்த கருவியாகப்பட்ட ஜோதிடம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு கலை வந்து உங்களுக்கு கருவியாக செயல்பட்டு ஜெயிக்க வைக்குதுங்கிறது தான் சத்தியமான உண்மை.